குருவாயூர்லயே பட்டத்திரி காலத்துல வில்லுமங்கலம்னு ஒரு பக்தர் வந்தார். குருவாயூரப்பனோட பேசி வருவார். சுவாமியோட அவங்கெல்லாம் பகவானோட பேசுவாள். ஒரு ரோகி வில்லுமங்கலத்தை போய் சொன்னாள், இது மாதிரி குருவாயூரப்பனோட நீங்க பேசுறீடாமே, என் ரோகம் போகுமான்னு நீங்க இன்னைக்கு கேட்டு சொல்லணும். ராத்திரியில 12 மணிக்கு மேல சுவாமியோட போய் பேசி வரான். கதவு திறந்து இவருக்காக கதவு திறக்குமாம் தானா, உள்ள போய் உட்காந்து பேசி வரான். கேட்கணும்னா கேட்டு சொல்றேன். நிர்மாலி தரிசனம் 3 மணிக்கு ஒரு வெளியில வந்துடுவார். வெளியில வரவும் இந்த ரோகி காத்துட்டு இருக்கான். ராத்திரி முகம் கண் வலிச்சுண்டு அவன் ஹைகோர்ட்ல தீர்ப்பு என்ன சொல்ல போறான்னு காத்துட்டு பாருமோ அது மாதிரி. சுவாமியை காட்டேனா என்ன சொன்னான்னா, போகாது வியாதி போகாதுன்னு சொல்லிட்டாருன்னா உடனே கோவில் கதறினான். கீழே விழுந்து இந்த வியாதி ரோகி அந்த ஊர்ல குரூரம்மேன்னு சொல்லி மட்டமான ஜாதி. அவள் குருவாயூர் பண்றதுல எல்லையில்லாத சக்தி அவளுக்கு. அவன் என்ன அழறையேன்னு கேட்டாள். இது மாதிரி வில்லோமங்கலத்தை போய் குருவாயூர் பண்ண கேட்க சொன்னேன், என் வியாதி போகாதுன்னு சொல்லிவிட்டாள், நான் என்ன பண்ணுவேன்னு அழுதா. சரி இங்க வாங்க, வில்லோமங்கலம் கிடக்கா சரூவியாதி பிரசமனியை ஜபம் பண்ணி 1,00,000 ஆவர்த்தி போயிடும்னார். 1,00,000 ஆவர்த்தி ஜபிச்சா வியாதி போயிடுச்சு அவனுக்கு. உடனே உன் குரூரம்மையை போய் நமஸ்கரிக்கணும் அல்லது குருவாயூரப்பன் காலில் போய் விடணும். இந்த ரெண்டும் பண்ணாம வில்லோமங்கலத்தை போய் விஷம் இந்த வியாதிஸ்தான் பொய் சொல்லிவிட்டியே. குருவாயூரப்பனை காக்காமலே கேட்கறேன்னு சொல்லிவிட்டியே. சில பேர் ஏதாவது நடத்தி சிவாரிசு பண்ணுவோமா பண்ணிவிட்டேன்னு புளி போடுவான். இப்படிதான் சொல்லப்படாது இல்லையா, பொதுவா போகணும். நீ குருவாயூரப்பனை காக்காமலே சொல்லிவிட்டேன்னு போய் சொன்னான். வில்லோமங்கலம் நீ சாப்பிடவே இல்லை, நல்ல பொய்யன்னு சொல்லிவிட்டா பொறுக்க மாட்டார். அவன் இப்ப பொய் சொல்றதுக்குன்னே சங்கல்பம் பண்ணிக்கிறான் உருப்படாம போறதுக்கு. நீங்க பொய்னா பயப்படுவாள். உடனே குருவாயூர் பண்றதுல போய் ராத்திரி பேச போற போது ஒரு கதறினார். வில்லோமங்கலம் அஷடேன்னா, நான் சர்வவியாசி பிரசமனி ஜபிச்சா போகாதுன்னு சொன்னேன்னா, நாமத்திரயம் பண்ணா போகாதுன்னு சொன்னேன்னா, நீயே இப்படி அர்த்தம் பண்ணிட்டேன். உனதான் போகாதுன்னு என்ன பண்ணணும்னு காட்டியா நீ? நாமத்திரயம் ஜபிச்சா போகாதுன்னு நான் சொன்னேன்னு நாளா குருவாயூரப்பன் கையில பிரத்யட்சம் குருவாயூரப்பனுடைய சந்நிதி. சுவாமி சுத்தாளோட நேரம் பேசுவாள். போய் பார்த்தா தான் தெரியும் குருவாயூரப்பனே. நாராயணி ஸ்தோத்திரம் படிச்சாதான் புரியும் அந்த மகிமே.